ஸோ Vitatex Ventureங்கிறது ஒரு ரீட்டைல் ஷோரூம் வச்சுருப்போம். ஸோ இந்த ஷோரூமில் பெட்ஷீட்ஸு, டவல்ஸு, குயில்ஸு, டெக்ஸ்டைல்ஸ் எல்லாம் சேல்ஸ் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸு, பட் ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் சேல்ஸ் பண்ணுறோம். ஸோ எல்லா பிராண்டுமே ஒரு லெசர் ப்ரைஸில் கொடுக்குறோம். இந்த ஷோரூம் வந்துட்டு கோயம்புத்தூர் டு திருச்சி ஹைவேஸில் பல இடத்துல அமைஞ்சிருக்கு. வணக்கம், நான் மகேஸ்வரன், Vitatex Venture LLPயோட ஃபவுண்டர் நான். ஸோ என்னோடய கெரியர் வந்து நான் ஐடியில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 20+ இயர்ஸ் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிவிட்டு தென் ஐ கேம் அவுட் ஆஃப் ஐடி. ஸோ எனக்கு எப்பவுமே ஒரு ஆம்பிஷன் உண்டு, ஒரு டெக்ஸ்டைலில் போகணும், ரீட்டெயிலில் போகணும், ஹோல்சேலில் போகணுங்கிறதுக்காக ரீட்டைல் அவுட்லெட்ஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீட்டைல் அவுட்லெட் ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் தென் ஆஃப்டர் ஃபியூ மந்த்ஸ் வி ஸ்டார்டட் ஹோல்சேல் பிஸ்னஸ் ஆல்சோ. ஆல்சோ ஃப்யூச்சரில் நாங்கள் வந்து ஃபார்மசியிலலாம் எக்ஸ்பேண்ட் பண்ணலான்ட்டு இருக்கோம் பிஸ்னஸை. ஸோ இந்த ஜேர்னிக்கு வந்து எனக்கு மெயினாக ஹெல்ப் பண்ணுறது வந்து Zoho POS. ஸோ ஒன்ஸ் நான் வந்துட்டு எனக்கு ஜாபை குவிட் பண்ணிட்டு வெளியே வரும்போது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு தாட் ஆச்சு. அப்போது நம்ம பிளாட்ஸ் போட்டு சேல்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற தாட் வந்து அதில் இறந்தோம். ஸோ உடனே ஒரு 6-7 மந்த்ஸில் பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷன் பண்ணணுங்கிறதுக்காக ரீட்டைல் அவுட்லெட் பண்ணலாம். ஏன்னா அப்போட ட்ரெடிஷனல் வந்து நாங்கள் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் தான் பண்ணிட்டுருந்தோம். ஸோ நம்ம டெக்ஸ்டைல் ரீட்டைல் அவுட்லெட்ஸ் போடலாம் அப்படின்னு தோணுச்சு. பட் இதை மேனேஜ் பண்ணுறதுக்கு டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு வர முடியாது என்னால். ஸோ அதனால் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சாஃப்ட்வேர் வேணும் அப்படிங்கும்போது நான் Zoho எனக்கு முதலே அறிமுகமானனால Zoho யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம். அப்போ அவங்க வந்து ரீட்டைல் மாடியூல் ஒன்று வச்சுருந்தாங்க, POS மாடியூல். அதாவது ரீட்டைல் அவுட்லெட்ஸ்க்குன்னு தனியாக ஒரு மாடியூல் பண்ணியிருந்தாங்க. அது பேர் Zoho POS. இன்ஸ்டால் பண்ணி எல்லாம் டெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஐ வாஸ் ஸோ கான்ஃபிடென்ட் தட் டே ஒன்லே சாஃப்ட்வேர் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலான்னு தோணுச்சு எனக்கு. என்னென்ன ப்ராடக்ட்லாம் பர்ச்சேஸ் பண்ணமோ எல்லா ப்ராடக்ட்ஸும் என்ட்ரி பண்ணிட்டோம் Zoho POSல. ஸோ இட் வாஸ் ஆல் செட் டு கோ ஆன் தி ஃபஸ்ட் டே லைவ். ஃபஸ்ட் டே பில் பண்ணும்போது இந்த ப்ராடக்ட் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட் நம்ம ஸ்கேன் பண்ணி தான் ப்ராடக்ட் என்ட்ரி பண்ணோம். ஃபஸ்ட்டு பில் பண்ணி முடிச்சோடனே உங்களுக்கு கஸ்டமருக்கு பில்லு வரும். பில்லில் வந்து ப்ரைஸ் லிஸ்ட்டோட வருது, டிஸ்கவுண்ட் என்ன வந்ததுங்கிறத கிளாரிட்டி, இப்போ வெரி குட் கிளாரிட்டியோட வந்துச்சு. ஃபஸ்ட் டே பில்லிங் வந்து 60+ பில்லிங் ஆச்சு. ஸோ எவ்வளோ டோட்டலாக பில் ஆச்சு, என்னென்ன ப்ராடக்ட்லாம் சேல்ஸ் ஆயிருக்குங்கிறத பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக அந்த ரிப்போர்ட்ஸில் இருந்துச்சு. ஸோ அதுக்கு உண்டான என்ன ப்ராஃபிட் கூட என்னால் பார்க்க முடிஞ்சுது. ப்ராஃபிட்னா இட்ஸ் நாட் அ நெட் ப்ராஃபிட், கிராஸாக என்ன கிடச்சிருக்கு கூட என்னால் பார்க்க முடியும். ரிப்போர்ட் நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க. Zoho POS வச்சு பிஸ்னஸ் ரன் பண்ணிடலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு கான்ஃபிடென்ட்டாக வெளியில். ஏன்னா நம்ம வேறு பிஸ்னஸ் பண்ணுறதுனால Zoho POS இருந்ததுன்னா நான் மொபைல் ஃபோனில் கூட என்ன சேல்ஸ் ஆச்சுன்னு பார்த்துக்க முடியும், என்ன ஸ்டாக் இருக்குது, என்ன ஸ்டாக் இல்லை, பேங்க்கில் கரெக்டாக ரீகன்சல் ஆச்சா அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துக்க முடியும். ஸோ வந்து பில்லிங் மட்டும் இல்லை, ஸோ பர்ச்சேஸ் மாடியூல் இருக்குது. ஸோ அது வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அஸ். ஆக்சுவலி நம்ம வெண்டர்ஸ் வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கும்போது கொட்டேஷன் வாங்கலாம். கொட்டேஷன் வாங்கிட்டு அதை பர்ச்சேஸ் ஆர்டரில் என்ட்ரி பண்ணுவோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு பெட்ஷீட்ஸ் வந்து 100 பெட்ஷீட்ஸ் வாங்குறோன்னா பர்ச்சேஸ் ஆர்டரில் போட்டு அவங்களுக்கு நம்ம அனுப்புவோம். பர்ச்சேஸ் ஆர்டர் அனுப்பிச்சோன்னா அவங்க கூட்ஸ் அனுப்புவாங்க. அனுப்பும்போது இன்வர்டு வைக்கும்போது GRன்னு சொல்லுவாங்க. ஸோ ரிசீட் பண்ணும்போது மேபி தே கேன் சென்ட் 98 ப்ராடக்ட்ஸ். 2 ப்ராடக்ட் மிஸ் பண்ணி கூட அனுப்பலாம். நம்ம ஸ்கேன் பண்ணி இன்வர்ட் எடுப்போம். அப்போ நம்மளுக்கு தெளிவாக தெரியும் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இன்வர்ட் வந்திருக்குன்ட்டு. ஸோ அந்த இடத்துல இட் வாஸ் டைட்லி இன்டிகிரேட்டட். சேல்ஸ் மாடியூல் பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா டே அண்ட் க்ளோசிங் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இன்றைக்கி என்ன டோட்டலாக சேல்ஸ் ஆச்சுன்ட்டு பார்த்துட்டு ரீகேன்சல் பண்ணுவோம். ஸோ டோட்டல் கேஷ் என்ன சேல்ஸு, காரில் என்ன சேல்ஸ் ஆகிருக்கு, UPL என்ன சேல் பண்ணியிருக்காங்க, இந்த ரிப்போர்ட்ஸ் தனித்தனியாக கிடைக்கிறதுனால ஸோ ஈஸியாகனால அன்றைக்கி ரிப்போர்ட் டே அண்ட் ரிப்போர்ட் க்ளோஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னு கேட்டேன்னா Zoho சப்போர்ட்டு சொன்னோம்னா உடனே பண்ணி தருவாங்க. ஆஃப்டர் 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து இந்த பேடிஎம் கூட இன்டெகிரேட் பண்ணணும்னு தோணுச்சு எனக்கு. அப்போ அவங்ககிட்ட டீம் கூட பேசினேன். டீம் வந்து சொன்னாங்க ஓகே சீக்கிரமாக பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு வித்தின் அ மந்த் வந்து எனக்கு பேடிஎம் கூட இன்டெகிரேட் பண்ணி கொடுத்தாங்க. Zoho POS யூஸ் பண்ணும்போது லேப்டாப்பில் யூஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. மொபைல் நம்ம யூஸ் பண்ணி டெய்லி யூஸ் பண்ணுற மொபைல்லையே நீங்கள் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டமர்ஸ் ப்ராடக்ட் பார்க்கும்போது நம்ம அவங்க கூடவே போயிட்டு Zoho ஆப்லேயே ஸ்கேன் பண்ணி ப்ராடக்ட்டை இன்புட் கொடுத்துக்கலாம். ஸோ கஸ்டமர் என்ன ப்ராடக்ட்லாம் வாங்குறாங்களோ எவ்வளோ பில் ஆச்சுங்கிறத நம்ம அவங்கள்டே காமிச்சிட்டு மொபைல்லேயே நம்ம வந்து பில் பிரிண்ட் பண்ணலாம். ஸோ கஸ்டமர் குவிக் பில்லிங் நடக்கும் இந்த இடத்துல. ஸோ ரிஜிடாக ஒரே இடத்துலேருந்து பில் பண்ணுறதை விட மொபைலாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போதே பில் பண்ண முடியும். வேர்ஹவுஸில் வந்துட்டு என்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக தெரியும். இதில் ரிப்போர்ட்ஸும் அதே மாதிரி தான். வேர்ஹவுஸ் வைஸ் தனி ரிப்போர்ட் வரும், ஷோரூம் வைஸ் தனி ரிப்போர்ட் வரும். ஸோ இன்வென்ட்ரி எடுக்கும்போதும் சரி, நம்ம ஸ்டாக் வெரிஃபை பண்ணும்போதும் எவ்ரி வீக் நாங்கள் ஸ்டாக் வெரிஃபை பண்ணுவோம். அப்போ இந்த ரிப்போர்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்வென்ட்ரி ரிப்போர்ட். ஸோ புதுசாக ஒரு எம்ப்ளாயி எடுக்கிறோன்னா அவங்களை ட்ரெயின் பண்ணுறது வெரி ஈஸி. ஈவன் தோ தே ஸ்டடிட் வெரி லெஸ், எரர் ஃப்ரீயாக பண்ண முடியும். அவங்க எந்த மேனுவல் இன்டர்வென்ஷன் இல்லாதனால பில்டிங்கில் தப்பு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை.
ஸோ எஸ்எம்எஸ்ல ஒரு அலர்ட் போகிறத விட வாட்ஸ்அப்பில் அலர்ட் போகும்போது கஸ்டமர் வந்து ஜென்யூன்னு ஃபீல் பண்ணுறாங்க. Zoho POS நீங்கள் பில் பண்ணிங்கன்னா பில்ஸ் எல்லாம் வந்து வாட்ஸ்அப்லேயும் போகும். நெக்ஸ்ட் திங் வந்துட்டு கஸ்டமர் எவ்வளோ தடவை ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம கடைக்கு வராங்க, நம்ம ஷோரூம் வராங்கிறத நம்ம வந்து ஈஸியாக நம்ம கம்ப்யூட்டரில் பார்த்துக்க முடியும் ஃபீச்சர் இருக்குது. ஸோ நாங்கள் ரீட்டைல் அவுட்லெட் பண்ணி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு, எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் பிஸ்னஸ் அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் ஒரு ஹோல்சேல் எடுத்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அப்போ ஹோல்சேல் நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ரெனால்ட்ஸ் பென் ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு அது கிடச்சிச்சு. ஸோ ஒரு 10 டிஸ்ட்ரிக்ஸ் நம்ம தான் வந்து சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட். ஸோ இந்த பென்ஸ் பண்ண ஆரம்பிச்சோடனே கூடவே அடிஷ்னலாக ப்ராடக்ட்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 10 டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இப்போ. ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து B2B மட்டும் தான் நாங்கள் பண்ணுறோம். ஸோ நம்மகிட்ட கம்பெனி டேட்டா பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நம்ம கொடுப்போம், அவங்க டீலர்ஸ்க்கு ரீட்டைல் அவுட்லெட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதனால் என்ன கண்டால் பிஸ்னஸோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சாஃப்ட்வேர் வேணும். ஸோ அப்போ வி தாட் அகெயின் வி கேன் இம்ப்ளிமெண்ட் POS அங்கே பண்ண முடியும்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணோம். சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சு. வி ஆர் நவ் யூசிங். இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுக்காக மட்டும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா Zoho Books இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம். 2 டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் மெயினாக நம்ம பண்ணுறோம். ஒன்று வந்து பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ். ஸோ பர்ச்சேஸில் வந்து நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறோம்னா வெண்டார்கிட்ட இருந்து வாங்குறதெல்லாம் நம்ம பர்ச்சேஸில் மேனேஜ் பண்ணுறோம், டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அனுப்புறதெல்லாம் நம்ம வந்து சேல்ஸில் மேனேஜ் பண்ணுறோம். ஸோ பர்ச்சேஸில் எப்படி மேனேஜ் பண்ணோம்னா நம்ம எங்களுக்கு என்ன குவான்டிட்டி வேணுமோ அதுக்கு ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் ரெடி பண்ணுவோம். கஸ்டமருக்கு சென்ட் மெயில் கொடுத்தனால மெயில் போய்டும். ஸோ ஒன்ஸ் வெண்டர் அதை ரிசீவ் பண்ண உடனே நம்மளுக்கு கூட்ஸ் எல்லாம் அங்கேருந்து ரெடி பண்ணி அனுப்புவாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒவ்வொரு கம்பெனிக்கும் வந்து RSM இருப்பாங்க, ரீஜனல் சேல்ஸ் மேனேஜர்ஸ் இருப்பாங்க, ASM இருப்பாங்க, ஏரியா சேல்ஸ் மேனேஜர்ஸ். ஸோ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா Zoho POS மொபைல் ஆப்பாக கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா நம்மகிட்ட என்ன ஸ்டாக் இருக்குங்கிறத அவங்களே பார்த்துக்க முடியும். ஏன்னா யூஸ்வலாக ஆர்டர்ஸ் அவங்க தான் இருப்பாங்க, நம்ம ஜஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி. ஸோ ஆர்டர்ஸ் எடுத்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ அப்போ ஸ்டாக்ஸ் என்ன பொசிஷன் இருக்குதுன்னு அவங்க தெரிஞ்சுக்கணும், கமிட்டட் ஸ்டாக் என்ன இருக்குது, ஸ்டாக் ஃபார் சேல் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். மொபைல் ஆப்பில் அவங்க அதை பார்த்துட்டு அவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவாங்க. அமேசிங் சில கஸ்டமர் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணோன்னு சேல்ஸ் ஆர்டர் போகும், அடுத்தது பிக்கிங் லிஸ்ட் போகும், அடுத்தது பேக்கிங் போகும், அடுத்தது ஷிப்டு போகும், அடுத்தது டெலிவர்டு போகும். ஸோ என்டையர் ஜேர்னி வந்து அவங்களுக்கு SMS போகிறதுனால கஸ்டமரோட கான்ஃபிடன்ஸ் ரொம்ப நல்லா பில்ட் ஆகும். இன்வென்ட்ரி மேனேஜ் மாடியூலில் நம்ம இன்வென்ட்ரி என்ன ஸ்டாக் இருக்குது, ஸ்டாக் லெவல் என்ன இருக்குது, ரீஆர்டர் லெவல் என்ன, இந்த மாதிரிலாம் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ யூஸ்வலாக வந்துட்டு இப்போ ரீஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு எந்த இடத்துல ரீஆர்டர் லெவல் வேணும், ஏன்னா திருப்பி நம்ம ஆர்டர் பண்ணால் ஒரு 10 days ஆகும் ஒரு ப்ராடக்ட் வர்றதுக்காக. ஸோ அதனால் மினிமம் ரீஆர்டர் லெவல் என்ன சேல்ஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு we will fix a ரீஆர்டர் லெவல். ஸோ அந்த லெவல் அட்டைன் பண்ணோன்னே I will get an alert. நெக்ஸ்ட் ஃபியூச்சர்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்து கூட்ஸ் டெலிவரி பண்ணிட்டோம், நம்ம பேமெண்ட் வாங்கணும், அது ஒரு டிஃபிகல்ட்டான ப்ராசஸ். ஸோ பேமெண்ட்டுக்கு நாங்கள் அலர்ட் அனுப்புவோம். ஒன்ஸ் எனக்கு அலர்ட் பண்ண உடனே என்ன பேமெண்ட் பேலன்ஸ் இருக்குன்னு அவங்களுக்கே தெரியும். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி பேமெண்ட் பேலன்ஸை பார்த்துட்டு நம்மளை பேமெண்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த ஃபீச்சரும் இதில் இருக்குது. அவங்க லெட்ஜர்லாம் ஈஸியாக வந்து எங்களால் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அதனால் அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா கஸ்டமர் பெண்டிங் பேலன்ஸ் என்ன, நம்ம வெண்டாருக்கு என்ன கொடுக்கணும், எல்லாமே வந்து நம்ம ஒரே ஸ்க்ரீனில் பார்த்துட முடியும். Zoho POS சாஃப்ட்வேர் வந்து ஆன்-ப்ரெம் சாஃப்ட்வேர் கிடையாது, க்ளவுட் பேஸ்ட் சாஃப்ட்வேர்னால இட்ஸ் ஈஸி டு மேனேஜ். ஸோ எங்கேருந்து வேணாலும் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆன் டைமில் எவ்ரி செகண்ட் நீங்கள் அங்கே என்ட்ரி பண்ணோன்னா உங்களுக்கு க்ளவுடில் உங்களோட கம்ப்யூட்டரில் ஈஸியாக தெரியும். ஸோ அதனால் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. Zoho POS வந்து கீப் ஆன் எக்ஸ்பேண்டிங் தேர் மாடியூல்ஸ். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் அதை யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து எங்கேயும் ஃப்ளா இல்லை, இப்போ வரைக்கும் எனக்கு எந்த ஃப்ளாவும் நான் பார்க்கவே இல்லை. Zoho POS வந்து என்னோடய ரீட்டைல் அவுட்லெட்டில் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். என்னுடைய டிஸ்ட்ரிபியூஷன் ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூஷனஸ் Zoho POS தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். எனி பிஸ்னஸ் ஓனர் இஸ் லுக்கிங் ஃபார் அ POS ஆர் வேற ஒரு சொல்யூஷன்ஸ்னால் Zoho POS த ரைட் சாய்ஸ். ஐ ரெக்கமெண்ட் டு எவ்ரி ஒன் யூஸ் இட்.